Hello everyone, how are you? This is Dr. John. I welcome everyone to my channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான 3 விஷயம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க நம்ம பார்க்க போறது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சாப்டர்ல செகண்ட் எக்ஸசைஸ். சரிங்களா? எக்ஸசைஸ் 4.2. அதுல உள்ள ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். என்ன கேட்டிருக்காங்க? Find the roots of the following quadratic equation by factorization method. என்ன மெத்தட்ல கேட்டிருக்காங்க? factorization மெத்தட்ல சால்வ் பண்ணும். அதாவது நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. ஒரு quadratic equation எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அதோட பவர்ல 2 இருக்கும். அதாவது ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c ஈக்குவல் டு 0 ஃபார்மேட்ல இருக்கும். அப்படி இருந்தா அது ஒரு quadratic equation. அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இருக்கிற ஒரு quadratic equationனை ஃபேக்டரைஸ் பண்ணி அதோட ரூட் எப்படி இருக்கும், எக்ஸோட ரூட் எப்படி இருக்கும், சரிங்களா? இங்க எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கிறதுனால கண்டிப்பா we have two roots. ஓகே, சப்போஸ் ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் வந்தா we have three roots. ஓகே, ரைட். இங்க நம்மளுக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா இருக்கிறதுனால எப்படி சால்வ் பண்ணாலும் நம்மளுக்கு டூ ரூட்ஸ் கிடைக்கும். அந்த ரூட்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? பட் அவங்க ஒரு மெத்தட் கொடுத்துருக்காங்க, ஃபேக்டரைசேஷன் மெத்தட். we just find the factors for the given equation. ஓகே, அது எப்படி போடுறோம்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். வாங்க ப்ராப்ளம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிட்டு, சரிங்களா, அந்த ஈக்குவேஷன்ல மிடில் பார்ட் இருக்குல்ல, இந்த மிடில் பார்ட் நான் இப்போ இந்த லாஸ்ட் பார்ட்டை தான் ஃபேக்டரைஸ் பண்ணி பிரிக்க போறேன். அப்படி பிரிக்கும் போது ப்ராடக்ட் பண்ணும்போது லாஸ்ட் டேர்ம் வரணும். ஓகே, அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ணும்பொழுது மிடில் டேர்ம் வரணும். அத மாதிரி பிரிக்கிறேன். ஆனா அதுக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா இங்க இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, அது 1ன்னு இருந்துருச்சுன்னா நம்ம டைரக்டா லாஸ்ட்ல என்ன டேர்ம்ஸ் இருக்கோ அந்த டேர்ம் அப்படியே எடுத்துக்கலாம் ப்ராடக்ட் டேர்மா. சரிங்களா? இதோட ஃபார்மட்டே அதாங்க. சப்போஸ் இங்க ஏதோ ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 2ன்னு ஒரு வேல்யூ வருதுன்னா இந்த 2வை நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 10ஓட மல்டிபிள் பண்ணி 20ஆ கன்வெர்ட் பண்ண பிறகுதான் அதுக்கப்புறம் நீங்க இதை ஒர்க் பண்ணணும். சரிங்களா? ரைட். வாங்க இங்க ப்ராப்ளம் பார்ப்போம், எப்படி சால்வ் பண்ணுவோம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஐ ஹாவ் டு ரைட் த கிவன் ஈக்குவேஷன் சொல்யூஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் given x square minus 3x minus 10 equal to 0 இதான் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? இந்த டேர்ம் தான் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். பாருங்க எப்படி ஃபேக்டரைஸ் பண்றோம்னு. ஓகே, நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா ப்ராடக்ட் வேல்யூ மைனஸ் 10. ஓகே, ப்ராடக்ட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன வரணும்? எப்பவுமே எந்த ஒரு ஈக்குவேஷனா இருந்தாலும் லாஸ்ட் டேர்ம், அதாவது மிடில் டேர்ம் டிஃபரன்ஸ் டேர்ம், லாஸ்ட் டேர்ம் ப்ராடக்ட் டேர்ம். சரிங்களா? ரைட். ப்ராடக்ட் பண்ணும்போது மைனஸ் 10 வருது, டிஃபரன்ஸ் எடுக்கும்போது மைனஸ் 3 வருது. அப்ப எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணும்பொழுது கிடைக்குது? மல்டிபிள் பண்ணும்போது நம்ம கிடைக்கிறத சூஸ் பண்ணோம்னா ஈஸியா நம்ம டிஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இங்க பாருங்க 5 into 2 10. சரிங்களா? 5 into 2 10. ஓகே, 5 2s are 10. அப்போ டிஃபரன்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? 3 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஆட் பண்ணும்பொழுது பாத்தீங்கன்னா 7 வரும், டிஃபரன்ஸ் எடுக்கும்போது 3 வரணும். ஆனா இப்போ நம்ம இங்க என்ன செக் பண்ணணும்னா இந்த அடிஷன் டேர்ம் பிளஸ்ல இருக்கா மைனஸ்ல இருக்கா? ஓகே, இங்க பாருங்க இது நெகட்டிவ்ல இருக்கு. எப்பவுமே டிஃபரன்ஸ் ப்ராடக்ட் வேல்யூவும் இங்க நெகட்டிவ்ல இருக்கு. ஓகே, அப்ப இது ரெண்டுத்துல ஏதோ ஒன்னு ஒரு நெகட்டிவா இருந்தாதான் ப்ராடக்ட் பண்ணும்போது நெகட்டிவும் நம்ம டிஃபரன்ஸ் எடுக்கும்போது ஒரு நெகட்டிவ் வேல்யூ வரும். டிஃபரன்ஸ் எடுக்கும்போது நெகட்டிவ் வேல்யூ வரதை வச்சு தான் நம்ம ஒரு க்ளூ எடுக்கிறோம். என்னன்னா எப்பவுமே நம்ம டிஃபரன்ஸ் எடுக்கும்போது பிக் நம்பரோட சைனை போட்டு தான் ரெடியூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ கண்டிப்பா இந்த 5 வந்து எப்படிதான் இருந்தாகணும்? நெகட்டிவா தான் இருந்தாகணும். புரியுதுங்களா? ஆக்சுவலா நான் எப்படி எடுக்கிறேன்? இது ப்ராடக்ட் வேல்யூ, இது டிஃபரன்ஸ் வேல்யூ. சரிங்களா? சோ இப்ப லாஸ்ட்ல இருக்கிற ப்ராடக்ட் வேல்யூ எடுத்து நோட் பண்ணிக்கிறேன், மிடில்ல இருக்கிற டிஃபரன்ஸ் வேல்யூ. ஆக்சுவலா நம்ம மிடில் வேல்யூ தான் ஸ்பிளிட் பண்ண போறோங்க. அந்த ஸ்பிளிட் பண்றப்ப எப்படி வரணும்னா ப்ராடக்ட் பண்ணோம்னா லாஸ்ட் வேல்யூவும் சப்ராக்ட், அதாவது டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா மிடில் வேல்யூவும் வர மாதிரி நான் பிரிக்கிறேன். இதான் ரூல். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு ரூல், முக்கியமான ரூல் சொல்லியிருக்கேன். உங்களோட இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கண்டிப்பா இட் ஷுட் பி 1. சப்போ அதர் தேன் 1ஆ இருந்துச்சுன்னா அந்த நம்பரை மல்டிபிள் பண்ணி நீங்க இங்க எடுத்துக்கிட்டு நார்மலா டிஃபரன்ஸ் எப்படி எடுப்பீங்களோ அதை மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா? வாங்க அதுக்கு பின்னாடி ப்ராப்ளம் இருக்கு. ஒருவேளை இங்க வேல்யூ இருந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்றதுங்கிறத பாத்துக்கலாம். ஓகே, ரைட். இந்த ப்ராப்ளத்துல மைனஸ் 10 இருக்கு இல்லையா? மைனஸ் 10 ப்ராடக்ட் வேல்யூ. ஓகே, மிடில் பார்ட்ல உள்ளது வந்து டிஃபரன்ஸ் வேல்யூ.
நான் இங்க -10ன்னு நோட் பண்ணிட்டேன், -3ன்னு நோட் பண்ணிட்டேன். எனக்கு நல்லா தெரியும் 5 2s ஆர் 10. ஓகே 5ஐயும் 2ஐயும் ப்ராடக்ட் பண்ணும்போது 10 கிடைக்கும். சப்போஸ் ஆட் பண்ணீங்கன்னா 7 கிடைக்கும். டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 3 கிடைக்கும். ஸோ அப்போ இந்த வேல்யூ 3 கிடைக்கிற அந்த 3 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கு. எப்பவுமே டிஃபரன்ஸ் எடுக்கும் பொழுது பிக் நம்பரோட சைனை போட்டு தான் டிஃபரன்ஸ் எடுப்போம். அப்ப பிக் நம்பரோட சைன் இங்க நெகட்டிவா இருந்தா மட்டும்தான் இங்க நெகட்டிவ் வரும். ஆனா ப்ராடக்ட் பண்ணும்பொழுது ஒரு நெகட்டிவ் வரதுனால ஏதாவது ஒரு பார்ட் நெகட்டிவ்ல இருந்தாலே போதும், நம்மளுக்கு என்ன பண்ணிடலாம், ப்ராடக்ட் பண்ணும்போது நெகட்டிவ்னு சொல்லிடலாம். அப்போ இந்த டேர்மை நான் எப்படி எழுதுறேன், எக்ஸ் ஸ்கொயர், ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மைனஸ் 5x பிளஸ் 2x மைனஸ் 10 ஈக்குவல் டு 0. சரிங்களா? ஸோ இந்த மிடில் டேர்மை எப்படி பிரிக்கிறேன், -5 பிளஸ் 2 பிரிக்கிறேன். இப்ப பாருங்க இதோட டிஃபரன்ஸ் -3ன்னு வந்துடும். ஓகே ஓகே ரைட். பாருங்க அதுக்கு அடுத்த டேர்ம்ல இது ரெண்டுத்துலயும் எக்ஸ் காமனா இருக்கு. ஓகேயா? நான் இப்ப காமன் பார்ட்டி பிரிக்கிறேன். எக்ஸ் நான் வெளியில எடுத்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எக்ஸ் வெளில வரும்போது ஆக்சுவலா நம்ம டிவைட் பண்றோம்னு அர்த்தம். சரிங்களா? எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், எக்ஸ், இந்த எக்ஸ் வெளியில வந்துருது. அதாவது 5x டிவைடட் பை எக்ஸ்ங்கிறப்போ நம்மளுக்கு 5 மட்டும் தான் கிடைக்கும். சரிங்களா? ஓகே ஃபர்ஸ்ட் பார்ட் ஓவர். அதே மாதிரி அடுத்த பார்ட் வரேன். ஸோ இந்த பார்ட்ல இருந்து நான் என்ன பண்றேன், 2வை காமனா வெளில எடுக்கிறேன். ஓகே 2வை நான் காமனா வெளியில எடுத்துட்டேன்னா பேலன்ஸ் இங்க என்ன கிடைக்கும், எக்ஸ் 10 divided by 2 என்ன கிடைச்சிரும் நம்மளுக்கு 5 கிடைச்சிரும், which is equal to 0. Among these two x minus 5 is common. I am taking outside. Okay, x minus 5. Okay, வெளில எடுத்துட்டேன். இதுல x minus 5 வெளில வந்துருச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், x இருக்கும். இந்த டேர்ம்ல x minus 5 வெளில வந்துருச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், 2 இருக்கும், which is equal to 0. so இப்போ இது ரெண்டு கேட்டகரியில இந்த ரெண்டு கேஸ்ல ஏதாவது ஒரு பார்ட் ஜீரோவா இருக்கும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் x minus 5 ஜீரோவா இருந்தா தான் 0 into something 0ன்னு வரும். அப்படி இல்லைன்னா x plus 2 ஜீரோவா இருந்தா தான் x minus 5 into 0ங்கிறப்ப 0 கிடைக்கும். ஸோ அதனால we have two choice, x minus 5 equal to 0 ஒரு choice, or other than x plus 2 is equal to 0. Okay, we have two choices. ஸோ இதுல இருந்து நான் என்ன பண்றேன், x is equal to 5ன்னு நோட் பண்றேன், or x is equal to -2. therefore x ஓட வேல்யூ என்னன்னா வந்திருக்கு 5, -2. ஓகே 5, -2. இப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட ரூட் என்னன்னா 5 and -2. சரிங்களா? 5 and -2. இப்போ இதை நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்திருவோமா? வெரிஃபை பண்ணி பார்ப்போம். வெரிஃபிகேஷன் என்ன வருது? ஓகே வெரிஃபிகேஷன் verification. Okay, first we have to write the given equation. The equation is x square minus 3x minus 10 equal to 0. இதுல நான் என்ன பண்றேன், put x is equal to 5ன்னு substitute பண்ண போறேன். Okay, put x equal to 5ன்னு substitute பண்ண போறேன். இப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். Okay, what is that value here? x இருக்கிற இடத்துல 5ன்னு substitute பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும், x square minus 3x minus 10. இதுல நான் x equal to 5ன்னு கொடுக்க போறேன். So we have 5 the whole square minus 3 into 5 minus 10 equal to 5 5s are 25 minus 3 5s are 10. Okay, minus 10. 3 5s are 15. Okay, what is the value here? 25 minus 25. We got 0. Okay, we got 0. அப்போ x is equal to 5. நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு என்ன வந்துருச்சு, ரைட் ஹேண்ட் சைடு வருது. x equal to 5ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணும் பொழுது அப்போ x equal to 5ங்கிறது ஒரு 0. ஓகே, x equal to 5ங்கிறது ஒரு 0. Therefore x is equal to 5 is a root of the quadratic equation. சரிங்களா? root of the quadratic equation. Okay, x equal to 5 is a root of the quadratic equation. Okay, similarly x is equal to 2ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? அடுத்தது put x same equationல. ஓகே, இது b பார்ட். ஓகே, மேல உள்ளது a பார்ட்டா வச்சுக்கலாம். ஓகே, a is equal to part a. இந்த part a ல x equal to 5ன்னு கொடுக்கிறேன். ஓகே, part b ல x is equal to 2ன்னு கொடுக்கிறேன். ஓகேங்களா?
ரைட். இப்ப குடுத்திருக்கிற ஈக்குவேஷன முதல்ல எடுத்து எழுதுங்க. என்ன ஈக்குவேஷன் குடுத்திருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர். ஓகே. Just change the color. So we have x square minus 3x minus 10 equal to 0. இதில நான் என்ன substitute பண்ண போறேன்? put x is equal to minus 2. put x is equal to minus 2. அப்ப என்ன கிடைக்குது? x square minus 3x minus 10 is equal to, instead of x I have replaced minus 2 the whole square, minus 3 into minus 2 minus 10. So what is the value? 2 2s are 4, minus into minus plus 3, minus into minus plus 3 2s are 6. சரிங்களா? 6 minus 10 equal to என்ன வந்துருச்சு? 10 minus 10. So we have 10 minus 10 is equal to 0. அப்போ x is equal to minus 2னு the given equationல substitute பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? x equal to minus 2னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வேல்யூ 0 வந்துருது. ஸோ அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தா ரைட் ஹேண்ட் சைடு ட்ரூ ஆகிறதுனால ஓகே hence x is equal to minus 2 is a root of the given quadratic equation. The given quadratic equation. Okay, actually once again I recall the problem. Okay, problemல என்ன கொடுத்திருக்காங்க? Find the roots of the following quadratic equation by factorization method. Factorization we have to factorize like this. Okay, so கொடுத்திருக்கிற problem என்னன்னா x square minus 3x minus 10 equal to 0. Okay, first of all I have to write the given equation x square minus 3x minus 10 is equal to 0. Okay, நம்மளோட aim என்னன்னா அந்த middle part split பண்ணிட்டு factorize பண்ண முடியுமான்னு செக் பண்றேன். அதுக்கு நான் என்ன எடுக்கிறேன்னா the last term product term. Okay, multiple term product term, middle term வந்து difference term. So அப்ப நான் அந்த லாஸ்ட் டேர்ம் இங்க நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, -10 மிடில் டேர்ம் -2 இங்க நோட் பண்ணிக்கிறேன். அப்போ எந்த ரெண்டு வேல்யூவை நான் ப்ராடக்ட் பண்ணும்பொழுது எனக்கு லாஸ்ட் டேர்ம் கிடைக்கும்? ஓகே, எந்த ரெண்டு டேர்ம் அந்த ரெண்டு டேர்மையும் நான் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது மிடில் டேர்ம் கிடைக்கணும். அத மாதிரி நான் எடுக்கிறேன். ஸோ 5 to 10ங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 5ல 2வை ரெடியூஸ் பண்ணீங்கன்னா 3ங்கிறது நல்லா தெரியும். ஆனா இந்த டிஃபரன்ஸ் பார்ட்ல பாத்தீங்கன்னா நெகட்டிவ் இருக்கு, ப்ராடக்ட் பார்ட்லயும் என்ன இருக்கு நம்மளுக்கு நெகட்டிவ் இருக்கு. அப்போ ரெண்டுத்துல ஏதோ ஒரு வேல்யூ கண்டிப்பா நெகட்டிவா இருக்கணும். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், ப்ராடக்ட் பண்ணும்போது எந்த வேல்யூ நெகட்டிவா இருந்தாலுமே ஒரு பிளஸ் இன்டூ மைனஸ்ங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? மைனஸ் வந்துடும். ஆனா டிஃபரன்ஸ் எடுக்கும் பொழுது பிக் நம்பர்ல மைனஸ் வந்தா மட்டும்தான் அந்த டிஃபரன்ஸ்ல மைனஸ் கிடைக்கும். சரிங்களா? சோ அப்ப நான் என்ன பண்றேன், -5ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த -3க்கு பதிலா நான் எப்படி நோட் பண்றேன்னா எக்ஸ் ஸ்கொயர் -5x plus 2 minus 10 equal to 0. ஓகே, இந்த ரெண்டு டேர்ம் நான் இப்ப குரூப் பண்றேன். இது ரெண்டையும் அப்படியே குரூப்பா எடுக்கிறேன். இப்ப குரூப் பண்ணும் பொழுது இதுல காமனா இருக்கிற டேர்ம் என்ன? எக்ஸ். அந்த எக்ஸ் நான் காமனா வெளில எடுக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸ காமனா வெளில எடுக்கும்போது எக்ஸ் வெளில வரும்பொழுது x மைனஸ் 5ன்னு வந்துடும். இங்க 2 வெளில வரும்போது x மைனஸ் 5 to 10. ஸோ 5ன்னு வந்துடும். ஓகேங்களா? ரைட். அதுக்கு அடுத்த லைன்ல என்ன பண்றோம்னா ஓகே, இந்த ரெண்டு டேர்ம்ல காமனா எது இருக்குன்னா எக்ஸ் மைனஸ் 5 காமனா இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துல இருந்து எக்ஸ் மைனஸ் 5 காமனா நான் வெளில எடுக்கும் பொழுது இதுல எக்ஸ் மைனஸ் 5 வந்துருச்சுன்னா எக்ஸ் வந்துடும், எக்ஸ் மைனஸ் 5 வந்துருச்சுன்னா பிளஸ் 2 வந்துடும். ஸோ x minus 5 into x plus 2 equal to 0. Okay, so among these two கண்டிப்பா ஒரு வேல்யூ 0வா தான் இருக்கணும். சரிங்களா? அப்பதான் ஒரு 0வோட எந்த வேல்யூ மல்டிபிள் பண்ணாலும் நம்மளுக்கு 0 கிடைக்கும். அப்போ ஒன்னு x minus 5 0வா இருக்க சான்ஸ் இருக்கு, அப்படி இல்லைன்னா x plus 2 0வா இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ நான் இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி எடுக்கிறேன்னா x minus 5 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன நடக்குதுன்னா x minus 5 0வா இருக்கலாம், இல்லைன்னா x plus 2 0வா இருக்கலாம். ஓகே, ஸோ among இந்த x minus 5 equal to 0வா இருந்துச்சுன்னா அப்போ x கண்டிப்பா எப்படி தான் இருக்கும்? 5 அங்க கொண்டு போகும்போது சைன் சேஞ்ச் ஆகும், x equal to 5 and similarly x equal to -2. இப்போ நம்மளுக்கு x is equal to 5 and -2ன்னு போட்டுட்டோம். ஓகே, ஸோ அப்போ கொடுத்திருக்க given ஈக்குவேஷனுக்கு x equal to 5ம் -2 தான் ரூட். ஓகே, therefore இங்க எழுதிருங்க x equal to 5 and -2 are the roots. ஓகே, கொடுத்திருக்க given ஈக்குவேஷனுக்கு இது ரூட்ஸ்னு சொல்லிடுறோம். இப்போ இது ரைட்டா தப்பா நம்ம வெரிஃபை பண்ணணும் இல்லைங்களா? ஓகே, நம்ம போட்டிருக்க ஆன்சர் முதல்ல கரெக்டா வருதான்னு செக் பண்ணணும் இல்லையா? அதனால நான் வெரிஃபிகேஷன் பார்க்க போறேன்.
குடுத்திருக்கிற ஈக்குவேஷன்ல x is equal to 5ன்னு குடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணும்பொழுது எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரதுனால, கண்டிப்பா இது ஒரு ரூட்ன்னு ஃபிக்ஸ் பண்றேன். ஓகே. அதே மாதிரி x is equal to -2ன்னு அதே ஈக்குவேஷன்ல குடுத்திருக்க ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இப்பயும் எனக்கு 0 வருது. அப்போ கண்டிப்பா நமக்கு என்ன தெரியுது? x is equal to 5ம், x is equal to -2ம் ஒரு 2மே அதுக்கு ரூட். ஓகே. அந்த கிவன் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸா இருக்கும். அப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்தா நம்மளுக்கு எத்தனை ரூட் கிடைக்கும்? ஆக்சுவலி 2 ரூட் கிடைக்கும். அந்த 2 ரூட்டுமே சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கும்போது கரெக்ட்டா வந்துச்சுன்னா, அது 2மே ரூட்ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்றோம். சரிங்களா? தொடர்ந்து படிங்க. என்ஜாய் பண்ணி படிங்க. ஓகே. நல்லா புரிஞ்சு வாசிங்க. ஏதாவது டவுட்ஸ், கொரீஸ் இருந்துச்சுன்னா சாட் பண்ணுங்க. ஓகே. ஓகே.